சினிமாக்கான் 2025 பரபரப்பா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 3 புரொடக்ஷன் கம்பெனிஸ் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ அந்த பேனல்ல வந்து பிரசன்ட் பண்ணி காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ இறங்கியிருக்கிறது யூனிவர்சல். யூனிவர்சல் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட பேனல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்துருவோம். ஆல்ரெடி WBU பார்த்தாச்சு அண்ட் சோனியும் பார்த்தாச்சு, லைன்ஸ் கேட்டையும் பார்த்தாச்சு. ஆல்ரெடி போட்டதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு யூனிவர்சல் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். யூனிவர்சல் எடுத்தோடனே ஆரம்பிச்சது நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச அந்த ஃப்ரான்ச்சைஸான ஜுராசிக் பார்க், இப்போதைக்கு ஜுராசிக் வேர்ல்டாக இருக்குது. ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தை பற்றின அந்த படத்தோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வேண்டி கேஸ்ட் மெம்பர்ஸான மகேஷ்வர அலி, அதுக்கப்புறமா ஸ்கார்லெட் ஜொஹான்சன் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூடவே நம்ம டேரக்டர் கேரத் எட்வர்ட்ஸுமே வந்து வந்திருந்தாரு. ஸ்டேஜில் பேச வந்து நம்ம கேரத் எட்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக, இந்த மாதிரி நான் 10 வயசாக இருக்கும்போது இந்த ஜுராசிக் பார்க் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் பர் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 தடவையாச்சும் இந்த படத்தை நான் பார்த்துருவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தில் இப்போ எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து இப்போ வந்து ஜுராசிக் வேர்ல்டு படங்கள் மாதிரி இருக்காது. பழைய அந்த ஜுராசிக் பார்க்கில் நம்ம எப்படிலாம் டைனாசரை பார்த்து பயந்தோமோ, எங்கிருந்து வரும் அப்படின்னு நம்ம ஒரு இன்டென்ஸாக அந்த சீட் எட்ஜில் இருந்தோமோ, அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அப்படி தான் எடுத்திருக்காங்களாம். அண்ட் மோர் ரியலிஸ்டிக்காக இந்த படத்தை வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேரத் எட்வர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. என்ன கேட்டால் தட்ஸ் வாட் ஜுராசிக் வேர்ல்டு நீட்ஸ் நவ். இந்த மாதிரியான கதைகள் தான் நம்ம பார்த்து வாழ்ந்து வந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆக்ஷன் பேக்டான மூவிஸாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. அதுவும் டொமினனுக்கு அப்புறம்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போதைக்கு கேரட் எட்வர்ட்ஸ் இந்த மாதிரி சொல்கிறதுனால எனக்கு இந்த படம் பார்க்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக வந்து இருக்குது. சினிமாக்கான் பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் டீரெக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கிளிப்பை, அதாவது ரிவர் சைடில் டீரெக்ஸ் ஒருத்தவங்களை துரத்திட்டு போகிற மாதிரியான ஒரு கிளிப்பை மட்டும் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு. அண்ட் அந்த ஒரு சீனே பயங்கர இன்டென்ஸாக வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் பழைய ஜுராசிக் பார்க் படங்களை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம், உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை முடிச்ச கையோட டேரெக்டாக அனிமேஷன் அப்டேட்ஸில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் கேபிஸ் டால் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இது வந்து இருக்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. இது எனக்கு தெரிஞ்சு குழந்தைகள் மத்தியில் பயங்கர பாப்புலராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் தான் நம்ம யூனிவர்சல் வந்து பார்த்திங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸில் ரைட்ஸு, மர்ச்சன்டைஸ்ன்னு ஏகப்பட்ட செலவுகள் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, ஆக்சுவலாக நானும் குழந்தை தான். மேபி என்னை விட சின்ன குழந்தைகள் பார்த்து அது ஃபேமஸ் ஆகியிருக்கலாம். அதனால் அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாங்க நம்ம யூனிவர்சல். இந்த படமுமே லைவ் ஆக்ஷன் கிராஸ் அனிமேஷன் படமாக தான் இருக்க போகுது. இதுக்கடுத்து அடுத்த அனிமேஷன் படமான பேட் கைஸோட சீக்வலான பேட் கைஸ் 2க்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் பிளாட் சினாப்சிஸ் வந்து கிடச்சிருந்தது. இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வேண்டி அக்வாஃபினா அப்புறம் கிரெக் ராபின்சன் வந்து ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இட்ஸ் அபவுட் பேட் கைஸ் மீட்டிங் பேட் கேர்ள்ஸ். இந்த பேட் கைஸாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பேட் கேர்ள்ஸை என்கவுண்டர் பண்ணி என்னென்ன மாதிரியான படாத பாடுகள் வந்து பட போகிறாங்க அப்படிங்கிறது இந்த படமாக வந்து அமைய போகுது. இதுக்கப்புறமா அனிமேஷனில் சக்கப்போடு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லைவ் ஆக்ஷனில் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண படம் தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். அதை பற்றின பேச்சுகள் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் இந்த பேனலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீமியர் ஷோ வந்து இந்த யூனிவர்சலோட பேனலுக்கு முன்னாடி போட்டு காட்டியிருக்காங்க. ஃபுல் படத்தையும் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் ஃபுல் படத்தை ஆடியன்ஸுக்கு போட்டு காட்டியிருக்காங்க. படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. எமோஷன்ஸ், ஹியூமர் எல்லாமே பக்காவாக செட் ஆகியிருக்கு. நல்ல பக்காவான ஒரு லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனாக இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே அனிமேஷனோட அந்த ஷார்ட் டு ஷார்ட் ரீமேக்காக இல்லை, இதில் வந்து நிறைய புதுவிதமான விஷயங்களை வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் இதே பேனலில் இந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் 2 அதோட லைவ் ஆக்ஷன் படத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ரிலீசிங் ஆன் June 11, 2027. இப்போ பார்த்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்துமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு வருது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அனிமேஷன் படம் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் ட்ரையாலஜி வந்து பாருங்க. உண்மையிலே சூப்பரான படங்களாக இருக்கும் மூணுமே. ஒரு அனிமேஷன் படம் பார்த்து நான் கண் கலங்கினதுன்னா இந்த ஹிடன் வேர்ல்டு படம் பார்த்தா, ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் 3 பார்த்து தான். ஏன்னா அதில் அவ்வளோ எமோஷன் வந்து இருக்கும். நம்ம அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஒரு ஃபீலிங் வந்து வரும். அதான் அந்த படம் கரெக்டாக பண்ணியிருந்தது. இது அப்படியே லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா ஹிம் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது நம்ம ஜார்டன் பீல். இந்த படத்தோட போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரக்பி பாலை டிஸ்பிளேக்கு வச்சுருக்க மாதிரி இருக்கும். அந்த ரக்பி பாலில் ஸ்டேப்லர்ஸ்லாம் அடிக்கப்பட்டு அதுலேருந்து பிளட்டு ஒழுகிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ ரக்பி பால் இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஸ்போர்ட்ஸ் ஹாரர் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்போர்ட்ஸ் ஹாரர் படங்கள் வந்து பார்த்தது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஃபிலிம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஹாரர் ஃபிலிம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த படங்களும் பார்த்ததில்ல, கேள்வியும் பட்டதில்லை. ஸோ எனக்கு இது புதுசாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு குட்டி ஃபன் ஃபேக்ட் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி சோனியோட பேனலில் கோட் அப்படின்னு ஒரு அனிமேஷன் படம் வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலாக அந்த டைட்டில் தான் இந்த படத்துக்கு வைக்கிறதா இருந்தது. பட் நம்ம சோனி முந்திக்கிட்டனால இப்போ இந்த படத்துக்கு ஹிம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கடுத்து பாப் ஓடின்கோட ஆக்ஷன் ஃபிலிமான நோபடி 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னா அந்த நோபடியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் தான், சர்ப்ரைசிங்கான ஒரு ஹிட் தான் அந்த படம். அதோட சக்ஸஸ் தொடர்ந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோபடி 2ல் வந்து இறங்கியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கான ஒரு போஸ்டருமே வந்து கிடச்சிருந்தது. இதில் ஹச் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நோபடி 2ங்கிற ஒரு பிரேஸ்லெட் போட்டு நிற்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போகிறது ஒரு சிக்கலாகி போய் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதா இந்த படமாக வந்து இருக்க போகுது. எப்படின்னா இவரோட பொண்ணை ஒருத்தர் புள்ளி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இவர் ஃபேமிலியை பிரிஞ்சு இவர் போயிட்டு பொண்ணை புள்ளி பண்ணவங்கள என்ன மாதிரிலாம் வச்சு செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பிளாட்டாக வந்து அமைய போகுது. மிடில் ஏஜ்டு மேன் இன் ஆக்ஷன் இந்த மாதிரி படங்களில் தான் இப்போதைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் வந்து சொல்கிறாங்கல்ல. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஹாரர் மூவியான ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் ஹவுஸ் அந்த படத்தோட சீக்வல், அதாவது ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் ஹவுஸ் 2 இந்த படத்துக்கான டீசர் ட்ரெய்லரை வந்து போட்டு காட்டியிருக்கிறாங்க. இந்த படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்தது இல்லை, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான். இதே மாதிரி பிளாக் ஃபோன் 2 இந்த படத்துக்கான சீக்வலையுமே இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டேரக்டர் நம்ம ஸ்காட் டெரிக்சன், ஹீஸ் அன் எக்ஸலண்ட் ஹாரர் டேரக்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் வருதுன்னா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கணும். அண்ட் ஹாரர் படங்களில் ஒரு ட்ரேட்மார்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அதனால தான் இதுக்கான ஒரு சீக்வல் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படுது. இதுக்கடுத்து மேகன் 2.0 அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேகன் அப்படிங்கிற இந்த ஏஐ வந்து ஒரு வில்லனாக வந்து அப்பியர் ஆகியிருக்கும். இப்போதைக்கு இதில் வந்து ஆன்டி ஹீரோ சப்ஜெக்டில் இது வந்து ஹீரோவாக இருக்க மாதிரியும் அண்ட் இதை தொடர்ந்து இன்னொரு இதுக்கு வில்லனாக வர மாதிரியும் சொல்லப்படுது. இந்த படத்தோட பிளாட் இதுவாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் படம் ஹாரர் வைப்பில் இருக்கும். பட் இந்த மேகன் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமெடி கலந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் ஃபர்ஸ்ட் படமே ஹாரராக தான் இருந்துச்சு, இப்போ ஏன் ஆக்ஷனுக்கு குதிக்கிறீங்க? இதையே தான் ஜுராசிக் பார்க்லேயும் பண்ணானுங்க, ஹாரர்லேருந்து ஆக்ஷனுக்கு வந்தாருங்க. எனிவேஸ் எப்படியோ இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்லது தானே. இது தொடர்ந்து நம்ம ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைஃபை படத்தை பற்றின டாக்ஸ் மட்டும்தான் போயிருக்கு. இதோட டைட்டில்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இது ஒரு சைஃபை படம், யூஎஃப்ஓ சம்மந்தப்பட்ட ஒரு படமாக அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சைஃபைனாலே ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அடிச்சுக்க முடியாது, சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்னா அவரோட ஃபில்மோகிராஃபியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னா கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். ஈடி, ரெடி பிளேயர் 1 இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லிட்டு போகலாம். நிறைய கிளாசிக்ஸை கொடுத்த டேரக்டர் கண்டிப்பாக இந்த படத்தையும் பெஸ்ட்டாக தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா விக்கெட் படத்துக்கான அந்த சீக்வலை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அது பார்த்தீங்கன்னா அந்த பிளாட் சினாப்சிஸை வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சலோட பேனல் முடிஞ்சிச்சு. யூனிவர்சல் கொடுத்தது எல்லாமே நல்ல நல்ல அப்டேட்ஸாக இருந்தது. அண்ட் நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்குமே வந்து கிடச்சிருந்தது. படமே போட்டு கட்டிட்டாங்க, ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படின்ட்டு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் நீங்கள் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ரோட்டா.